இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். விவிலியத்திலே இவ்வாறு வசனம் உண்டு. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர், சினம் கொல்ல தாமதிப்பவர் அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. கடவுள் நீடிய பொறுமை கொண்டவர். அவ்வளவு சீக்கிரம் அவர் தண்டிக்க மாட்டாரு. புதிய ஏற்பாட்டில் இவ்வாறு வசனம் இருக்கும். கடவுள் இந்த உலகத்துல அழிப்பதற்காக, மீண்டும் வருவதற்காக, இறுதி காலத்திற்காக கடவுள் காலம் தாழ்த்தார்னு நினைக்காதீங்க. பவுலுடைய வார்த்தை இது. காலம் தாழ்த்தார் நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் அழியா வண்ணம் இருக்கணும். அழியக்கூடாது யாருமே. எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டுடைய பாதத்துக்கு போய் சேரணும். எனவே தான் கடவுள் என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறாருன்னு விவிலியம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 ஆண்டுகளை போல, 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போல பைபிள் சொல்லுது. கடவுள் பொறுமையா இருக்கார். நம்முடைய ஏசப்பா, யாவை இறைவன், தூய் ஆவியானவர் பொறுமையா இருக்காங்க. என் பிள்ளைங்க மனம் திறந்து வருவாங்க. ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை விவிலியத்தில் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? எவ்வளவு காலம் ஒரு மனுஷன் பொறுப்பான்? ஒரு மண்புழு கூட இருக்கட்டுமே, மண்புழுவை போட்டு ஒரு குத்து அதுவும் தன்னுடைய வலிமைக்கு துடிக்கும். ஒரு எம்பு தான் செய்யும். அது எவ்வளவு காலம் பொறுமையாகுது? குட்ட குனிய முடியாது இல்லையா? ஆண்டவர் எவ்வளவோ மக்கள்கிட்ட சொன்னாரு. எவ்வளவோ. யாரு கேட்டா? மக்கள் ஆண்டவரை ஒரு எதிரியாவே பார்த்தாங்க. இசையாஸ் காலத்துல, இரேமியா காலத்துல, இசை காலத்துல அவர் எதிரியா பார்த்தாங்க கடவுளை. கடவுளை தூக்கி தூரம் போட்டுட்டு எல்லா தெய்வத்தையும் வணங்க ஆரம்பிச்சாங்க. சாம்ராஜா அதுக்கு ஆரம்பிச்சு வச்சாரு. அதை ஆரம்பிச்சு அது எப்படி சொல்றதா, எண்ணற்ற கடவுளை தூக்கி போட்டாங்க. கடவுள் அப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த கடவுள் மீண்டும் மீண்டும் நம்மளை தூக்கி வச்சுக்கிறாரு. தூக்கி வச்சிருக்காரு. நாம என்ன பண்றோம்? இஸ்லாம் மக்கள் என்ன பண்ணாங்க? இறங்கி ஓடுறாங்க. இதுல சொல்ல பாருங்க, ஓசையில சொல்ல பாருங்க, நான் எந்த அளவுக்கு என் மகனை, என் இஸ்ரேல் மக்களை வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போறதுலயே குறியா இருந்தாங்கன்னு சொல்லுவார். கடவுள் வருந்தி அழைத்தார். என் பிள்ளைகளா என்கிட்ட வாங்க, தப்பட்டு நான் மன்னிக்கிறேன், நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க. கடவுள் அழைப்பு கொடுத்தார். யாரு கேட்டது? இன்றைக்கு ஒரு 4 படிநிலைகளை ஏசப்பாங்க சொல்றாரு பாருங்க. ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பை என்ன பண்ண திருத்திக்கணும். அந்த தப்பு வளராம பார்த்துக்கணும். அந்த தவறால் நம்ம 2 பேருக்குள்ளேயும் பகை மூலாம பார்த்துக்கணும். பிரச்சனை சுமூகமா பேசி முடிச்சுக்கோமே. எதுக்கு திருப்பி வளர்த்தது பகையா? அது ஒரு ஞாபகத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் அன்பியத்துக்கு, நாங்கள் வேதியராக அன்பிய கமிஷனில் நான் கொஞ்சம் பணியாற்றி வாய்ப்பு கிடைத்தது. அப்போது விழுப்புரம் மறை வட்டத்தில் ஒரு பங்குக்கு போனோம். பங்கு பேர் சொல்ல விரும்பல. ஒரு பங்குக்கு போயிருந்தோம். நாங்கள் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் நாங்கள் போய் எல்லா வீட்டு சொல்லிட்டு வருவோம். அன்பியத்துக்கு வாங்கம்மா ஒரு சொல்லிட்டு வருவோம் போயிட்டு. அப்போ ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கே இருக்கிற அந்த என் கூட சின்ன குழந்தைங்க என்ன பண்ணாங்க, பிரதர் இந்த வீட்டுக்கு வாங்க, இங்கே வரமாட்டாங்க அப்படின்னாங்க. ஏன்டா? பிரதர் வாங்க, அடுத்த வீட்டுக்கு போகலாம், வாங்க, இங்கே வரமாட்டாங்க இவங்க. ஒன்றும் புரியலையே, என்ன விஷயம்? அந்த வீட்டுக்காரங்க வந்தா இந்த வீட்டுக்காரங்க வரமாட்டாங்க அப்படின்னாங்க. பெருங்கொடுமையாகுது. சரி, உள்ளூர் பையன் சொல்றான், நம்பி தாங்கணும். சரி, அடுத்த வீட்டுக்கு இப்படியே போயிட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் அன்பியத்துக்கு அழைப்பு எடுத்துட்டு அப்புறம் அன்பியும் முடிஞ்சிச்சு. என்னாச்சு? அப்புறம் ஃபார் சொன்னேன். ஃபார் இந்த மாதிரி ஒரு பையன் சொன்னாங்க. ஃபார் எந்த வீடு பிரதர்? அந்த வீடு ஃபார் காட்டினேன். நேராக போனார்.
நாங்கள் நுழைந்த வீடு ஒரு குடும்பத்தில் பெரிய ஒரு வீடு, அண்ணன் வீடு, பக்கத்து வீடு தம்பி வீடு. போனேன். போயிட்டு அப்போ ஃபாதர் விசாரி, என்னப்பா விஷயம், என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள, ஏன் அப்படி இந்த மாதிரி விசாரிச்சார். அதுக்கு அந்த அண்ணகாரர் சொன்னார், அந்த குடும்பத்து அண்ணன் சொன்னார், என்னவா அடாபடான்னு பேசிட்டான் அப்படின்னாரு. தம்பிக்கார ஏதோ கோபத்தில் வாடா போடான்னு பேசிட்டாரான். அதனால சொத்தையே பிரித்து ஒரே வீட்டுக்கு குறுக்க செவுறு வச்சு அந்தாண்டா தம்பி இந்தாண்டான்னு கிட்ட 10-15 வருஷம் பேசுறது கிடையாது. என்ன சொல்லிட்டான், அடாபுடான்னு பேசிட்டான் அப்படின்னு சொன்னாரு. நான் பக்கத்துல தான் நிற்கிறேன், ஃபாதர் நிற்கிறேன், பக்கத்தில் நிற்கிறேன். ஐயோ சரி, ஏதோ கோவத்தில் என்னடா ஏதோ தப்பு தான், அதுக்கு மொத்தவங்களை தப்பு, அது நம்ம சொல்லக்கூடாது, தவறு தான். இருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய மனம் இல்லை பாருங்க. வேற ஒன்றுமே இல்லை. அந்த குடும்பத்தில் ஏதோ சண்டை போல இருக்கு. என்னை அடாப்படான்னு அவன் பேசிட்டான், என்னை வாடாப்படான்னு சொல்லிட்டான். என்னங்க 10-15 வருஷமா பேசலைங்க. பக்கத்து செவுத்து ஒரு செவுறு தான் பிரிவா நிற்குது. பக்கத்தை சொத்தையே பிரிச்சுட்டாங்க, பிரச்சனை இல்லை. அப்போ என்னுடைய ஃபாதர், அவர் மரி ஜோசப் அவருங்க, பேரையும் சொல்லலாம். மரி ஜோசப் ஃபாதர் அவர் பேசினார் போயிட்டு, ஏம்மா நீ வா, இதெல்லாம் என்ன அவர் மனசு அவர் சொல்லி பேச வைத்து அவங்க வீட்டில் ஒரு ஜபம் வச்சுட்டு நாங்கள் கிளம்புனாங்க. 2 வீட்டையும் அழைத்து அவங்களுக்கு அந்த வீட்டு ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு சரி செவரு வச்சு எல்லாம் பண்ணியாச்சு, இது மூட்டை இடிக்க முடியாது, திரும்ப ஒன்றாங்க, சரி பேசிக்குங்க, பகையை மறந்துடுங்க, சமாதானமாக இருங்க என்று சொல்லி என்ன பண்ணோம், அங்கே அவர்களை சமாதானம் செய்து வைத்து அங்கே ஜபம் பண்ணிட்டு நாங்கள் திரும்பி வந்தோம் அந்த வீட்டிலேருந்து. சகோதரர்கள் எப்படி பகை பாருங்க. இப்படிப்பட்ட பகை அளவுக்கு ஏன் ஒரு பிரச்சனையை முத்த விடணும்? முளையிலேயே கிள்ளி போடுறா, முடிஞ்சு போச்சு இல்லை? முளையிலே கிள்ளி தூக்கி போட்டால் எந்த பிரச்சனை பெருசாகி அது பெரிய வலி கொடுக்குன்ற பெரிய ஒரு புண்ணா மாறாது இல்லை. சின்ன ஒரு காயத்தில் அது மருந்து வச்சு ஆத்திட்டு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அதைத்தான் ஏசப்பாங்க சொல்றாரு பாருங்க. சகோதரர்களே, உங்களுக்கு ஒருவருக்கு எதிராக ஒருத்தவங்க பாவம் செஞ்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவரை தனியே இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு அவர் தவறு எடுத்து சொல்லுங்க. ஏதோ உனக்கு முதல் படி எடுத்து சொல்லுங்க. எப்பா ஏன் அந்த பண்ணப்பா, அந்த நீ பேசக்கூடாது இல்லை, சரி போ என்று அவர் தப்பை சுட்டி காட்டி அந்த பிள்ளை நல்லது சொல்லுங்க. முதல் படி. அவர் குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். முதல் படி. அவர் தனியா கூப்பிடு, கும்பல் அசிங்கப்படுத்தாது, எல்லாரையும் கூட்டம் அவமானப்படுத்தி வேண்டாம். தனியா கூப்பிட்டு என்ன எப்ப என்ன சொல்லி அவனை திருத்து. முதல் படி. 2வது பாருங்க பார்ப்போம். இல்லை என்றால் 2-3 சாட்சிகளை கொண்டு என்ன பண்ண, அவனுக்கு என்ன பண்ண, ஒரு புத்திமதி சொல்லு. 2-3 பெரியவங்களை கூப்பிட்டு, ஏம்மா அந்த மாதிரி பண்றான், கொஞ்சம் புத்திமதி சொல்லுமா அவனுக்கு. ஏதோ அண்ணக்கார தம்பிக்கு எது பிரச்சனை, ஏதோ பேசிட்டான், 10 வருஷமா பிள்ளைங்க பேசாம பிடிக்கிறது தான். நாளைக்கு புள்ள குட்டிங்க அதுங்களும் வாழணுமா, சித்தப்பன் பெருப்பும் பிள்ளைங்களாச்சே இல்லைங்க, அதுங்க நாளைக்கு அந்தாமின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு தானே ஒத்தாச்சு தோணது இல்லையா என்று சொல்லி நான் பெரிய மனுஷன் வச்சு பேசு. 2வது படி. முதல்ல நீ சொல்லு, கேட்கலாம். 2-3 பெரிய மனுஷனை வச்சு என்ன பண்ண, பேசு. சரிங்களா? அப்படி என்ன பண்ணும், அப்படியும் அவர்கள் என்ன பண்ணது, உங்களுக்கு செவி சாய்க்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, அவர்களை திருச்சபைகிட்ட கூப்பிட்டு போ, கோயிலுக்கு அழைச்சிட்டு போ. அங்கே யாரு குருக்கள், அங்கே பெரியவங்க இல்லையா, வழி நடத்துக்கின்ற ஒரு ஆன்மீகத்தை நம்ம வழிபடுத்துக்கிட்ட ஒரு நிலையம் இருக்கா, அங்கே கூப்பிட்டு போ. அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே உன் பிரச்சனையை சொல்லு. இந்த மாதிரி சாமி, இந்த மாதிரி சாமி நீங்கள் சொல்லுங்க, புத்திமையை சொல்லுங்க. அவர்கிட்ட போயிட்டு அங்கிருந்து அறிவுரை பெற்று நீ திருந்த, உன்னுடைய சகோதரன் திருத்த முயற்சி செய். 3ஆம் படிநிலை. அதற்கும் அவர் திருச்சபைக்கும் அவர் செவி சாய்க்கல. நீ சொன்னதுக்கும் கேட்கல, ஒரு பெரியவங்க கூட்டு போய் சொல்ற, ஒரு பெரியவங்க வார்த்தைக்கும் கட்டுப்படல, திருச்சபை கூட்டும் போது திருச்சபைக்கும் கட்டுப்படல. அந்த பிறகு பாருங்க பார்ப்போம்.
அப்படி உங்களுக்கு திருச்சபைக்கும் அவர் செவி சாய்க்காவிட்டால் அவர் வேற்று இனத்தார் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். இந்த 3 படிநிலைக்கும் வா. இந்த 3க்கும் ஒத்துக்கலனா பண்ண, நீ ஒத்துக்கலனா அவனை தள்ளி வச்சிரு. போ, உனக்கு நீ வேற்று இனத்தான் போல, நீ உரம் கிடையாது, உரம் அறுத்துக்கு போட்டு என்று ஆண்டவர். அதாவது என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உடனே அவனை பகைச்சிக்காத. சொல்லணும் ஆண்டவருடைய குறிக்கோள் நீ அவனை தூக்கி வெட்டி விட்டுறணுங்கிறது ஏசப்பாவுடைய எண்ணம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும், எண்ணம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். ஏசப்பா வந்து தூக்கி குறைசர் அப்படின்னு சொல்ல வரல. முயற்சி சேர முயற்சி பண்ணு. உடனே அவன் தூக்கி போட்டுறாரு. பொறுமையாரு. அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சமா மனத்தை மாற்ற முயற்சி பண்ணு. முடியவே முடியாதியா, முடியவே முடியாது. இப்படித்தான் இருப்பேன்னு ஒருத்தன் சொன்னா என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணு, அவனை விலக்கி வைன்னு சொல்றார். ஞாபகத்து வருது, சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் நூல் நம்ம படிச்சிருப்போம். நாம அந்த அர்த்த சாஸ்திரம் நூல்ல இவ்வாறு ஒரு பகுதிகளாக வருது. சாம தான பேத தண்டம் 4 வார்த்தைகள் வரும். சாம தான பேத தண்டம்னு வரும். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை சச்சரவு, ஒரு பிரச்சனை வருது. அதை எப்படி நீ வந்து கையாளணும், அந்த பிரச்சனையை பெருசாக அடுத்ததுல போய் பெருசாக முடியாம அப்படியே உனக்கு மண்டை ஓட ரத்தம் ஊத்தாம அது சொல்ற பெருசாகாம எப்படி அதை கையாள வேண்டும். ஃபர்ஸ்ட் சாமம், சமாதானமா பேசிப்பார். ஆனா உன் பேர தப்போ அவன் பேர தப்போ, எப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கையா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம்யா, மன்னிச்சுக்கையா, கேள் சொல்லு, சமாதானம் பேசு. சாமம் 2. ஃபர்ஸ்ட் சமாதானம் பேசி அவனை நீ அந்த வெறுப்புல இருந்து நீக்கி நீ ஒற்றுமையா வாழுங்க. 2வது தானம். எதையாவது நீ கொடுத்தாகிலும் தானமா ஏதாச்சும் அவனோட பொருள் என்ன பொருளை போட்ட கொடுத்தாவது அவனை வெறுத்து விட்டா கூட அவனை சேர்த்து வச்சுக்கோ. சாமம், சமாதானம் பண்ணி பேசு. தானம், ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவனுக்கு ஏதாவது கொடுத்து கூட என்ன பண்ணனே, அவன் பகையை முறிச்சிக்கு, பகையை வளர்க்காத, மனசுலயே கருவாத, மனசுலயே கருவாத. ஆண்டவர் சொல்றாரு, அப்சாசம் தான் சொல்லுது, சாணக்கிய தான் சொல்றாரு. ஏதாவது நீ கொடுத்து கூட அவனை சமாதானம் பண்ணி கூப்பிட்டுக்கின்ற இல்லையா? அதற்கும் படியில. 3வது பேதம். பேதம் என்றால் ஒரு பிரிவினை. அவனை வந்து ஒரு அறுத்து விட்டுறாத, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ. ஏன்னா ஏன் இல்லையா, வந்தியா போனியா நிறுத்திக்க, அவள்தான். இல்லையா? பேதம் பாகுபாடு பேசுவாங்களே, பேதம் பாகுபாடுனா அந்த ஒரு சின்ன ஒரு விரிசலோட நிறுத்திக்கோ, துரத்தி விட்டுறாது. அவங்கள சண்டை பிடிச்சி அவனை அடிச்சு உடச்சி மாட்டை உடச்சி அவனை வேண்டாம். தனியா பேசிப்பாரு. ஏதாவது பொருள் போட்டு கொடுத்தா கூட அவனை சமாதானம் பண்ணிக்கோ. அதுவும் கட்டுப்பாடுல அடுத்து என்ன பண்ண, ஒரு சிறு ஒரு விரிசல்னா அவனை கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கோ. நீ அங்க பார்த்துக்கோ, செவ்வறு வச்சாங்க மாதிரி. அதற்கும் ஒத்து வரல. அவன் மாதிரி பிரிச்சு வச்சா கூட அவன் மல்லுக்கு தான் நிக்கிறான்னா தண்டம். அப்ப என்ன பண்ணலாம, தண்டிக்கலாம், அவனை நம்ம தண்டிக்கலாம். தண்டம் என்றால் அடிக்கிறதுன்னு அர்த்தம். அது பொருள். அது இது அர்த்த சாஸ்திர நூலில் உள்ள சாணக்கியருடைய கருத்துக்கள். சாம தான பேத தண்டம் பைபிள் தாங்க. பாத்தீங்களாங்க, ஃபர்ஸ்ட் நீ மட்டும் சொல்லு, 4 பெரியவங்களை வச்சு சொல்லு, திருச்சபைன்னு சொல்லு, அதுக்கும் கட்டுப்படலாம். அவன் வேலைக்கு வச்சிரு. சமாதானம் பேசு. இல்லையா? ஏதாவது ஒரு பொருளை போட்டு கொடுத்தாவது அவனை சமாதானம் பண்ணிக்கோ. அதெல்லாம் என்ன பண்ணும், சரி கொஞ்சம் விலைக்கு வச்சு பார்த்துக்கோ, அதுக்குன்னா சண்டை பிடி. ஆக இந்த உலகம் எல்லா மறைகளும் பகைக்கு தூபம் போடுவது கிடையாது. பகை வேணாம்னு சொல்லுது. அன்பே கடவுள், எல்லாம் அன்பு செய்யணும்னு சொல்லுது. எந்த மதத்தவனா எடுத்துக்கங்க. நம்ம கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறோம், அது இந்து மதமா இருக்கலாம், முஸ்லிம் மதமா இருக்கலாம், சீக்கிய மதமா இருக்கலாம், இல்லையா? வேற எந்த பௌத்த மதம், எல்லா மறைகளும்
எல்லா மறைகளும், எல்லா பெரியோர்களும், எல்லாரும் யாரையும் பகைன்னு சொல்ல மாட்டாங்க, பகைச்சுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. அன்பை தான் எல்லாம் போதிக்குது. நாம எப்படி வாழறோம்? நாம் சிந்திக்கணும். நாம கடவுள் பாருங்க, எவ்வளவு எவ்வளவு அவளை பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடவுள் பொறுத்தாருப்பா. கடவுள் பொறுத்து 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 பார்த்து எசேக்கியேலிலே கடவுள் தன் இருக்கையை விட்டு வெளியே வரார். உங்களுக்கு இவ்வளோ பொறுமை காத்துட்டு நான் இன்னும் விட மாட்டேன். இது எசேக்கியேலுடைய கனவில் வருகின்ற ஒரு காட்சி. கனவு வர காட்சி. கடவுள் தன்னுடைய அதாவது அதி உன்னத இடத்திலிருந்து வெளியே வந்து தண்டிக்கிறார். அதுவும் எப்படி பாருங்க பார்ப்போம். எல்லாரும் தண்டிக்கல. அதுல ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கணும். நம்ம பாருங்க பார்ப்போம். எல்லா அருவருத்தக்க செயல்களுக்கும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றில் அடையாளம் வை. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவனா வெறுத்து ஒதுக்கிட்டேனே என்று தன்னுடைய செயலுக்காக எவன் புலம்புறானோ என்ன பண்ண, நீ அவனை நெற்றில் அடையாளம் ஒரு அடையாளம் வச்சுக்கோ. மனம் திரும்பினான் இல்லை, ஐயோ நான் ஆண்டவனை வெறுத்துட்டு வந்துட்டேனே, என் யாவே ஆண்டவர் எங்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே என்று என்னை அவன் செய்ய தவறுக்காக மனம் வருந்தினால நீ அவனத்தில் ஒரு அடையாளம் போய் அதுக்கு பார்ப்போம். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். மனசு மாறிட்டான், நெருங்காத எவனையும். கடவுளுடைய எண்ணம் பாருங்க பார்ப்போம். மனம் மாறணும் என்கிறது கடவுளுடைய சித்தம், அவருடைய எண்ணமா தான். எனவே கடவுள் எப்படி கடவுள் தண்டிக்கணும்னு நமக்கு கடவுளோட எண்ணம் கிடையாது. நம்மகிட்ட என் பிள்ளைங்க மனம் மாறாதா, என் பிள்ளைங்க மனம் மாறாதா, என் பிள்ளைங்க மனம் திரும்பி என்கிட்ட வராதா, இதுதான் ஆண்டோடைய எண்ணம். ஆண்டோடைய எண்ணம் குறுகிய எண்ணமா யோசிச்சுங்க பார்ப்போம். இந்த உலகையே படைத்த பரம்பொருள். இன்னைக்கு திருப்பாடலுங்க அதான் சொல்லி பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் மக்களிடங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களை விட உயர்ந்தது அவருடைய மாட்சி. ஆண்டவருடைய அருள், அவருடைய மாட்சிமை, அவருடைய கிருபை, அவருடைய மாட்சிமை எல்லாம் வானங்களை விட உயர்ந்தது. எவ்வளோ பெரிய ஆண்டவர்! அவருடைய அனுகிரகம், அவருடைய வல்லமை, அவருடைய மாட்சிமை, அவருடைய இரக்கம், அவருடைய அனைத்தும் வானத்தை விட உயர்ந்தது. அப்பேற்பட்டவர். அப்பேற்பட்டவரிடம் நாம திரும்பி போனோங்கிறது ஆண்டவருடைய சித்தம். என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டாங்களா? உதாரணம் உண்மையில தகப்பா உட்காந்து பாருங்க, சின்ன பையன் போயிட்டான், தகப்பனுக்கு தூக்கமே பிடிக்கல, உட்காந்து வாசல உட்காந்துருக்காரு. என் பிள்ளை வரமாட்டானா? என் பிள்ளை என் சின்ன பிள்ளை ஓடிவிட்டானே, சொத்தை பிடிங்க ஓடிவிட்டேன், பரவாயில்ல, என் சொத்து போன போன, என் பிள்ளை வரமாட்டானா எங்க சொல்லி தன் அப்பா என்ன பண்றாரு, வழி மேல் விழி வைத்து காத்திருக்காரு. பிள்ளை ஐயோ வரோம் எதிர்கொண்டு ஓடுறாரு. ஐயோ என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளை எதிர்கொண்டு ஓடுறாரு. பையன் மன்னிப்பு கூட கேட்கல, என் பிள்ளை வந்தா போதும், என் பிள்ளைக்கு புது துணி உடுத்து, பிள்ளைக்கு செருப்பு போடு, மோதிரம் போடு, விருந்து கொண்டாடு. ஆண்டவருடைய மகிழ்ச்சி. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். கடவுள் நம்மை தண்டிப்பதற்கு கிடையாது, மனம் மாற்றத்திற்கே அழைக்கிறார். ஏசப்பா சொல்றாரு, இன்னைக்கு காலம் நெருங்கி விட்டது, விண்ணரசு நெருங்கிடுச்சு, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். எவன் ஒரு மனம் மாறுகிறானோ, நீங்க சொன்ன இல்லையா, அடையாளம் வச்சிருக்கிறோம், தோட்டக்கூடாது என்ன சொல்றாரு பாருங்க. எவன் தன் தவறுக்காக மனம் மருந்துகிறானோ, கடவுள் அவன் பக்கம் நிற்கிறாரு. உதாரி மகன் மாதிரி மனசு மாட்டான்ல, தப்புக்கு அவன் வருந்தனான்ல, அப்புறம் என்ன? சகோதரர்களே, கடவுள் நம் கூட இருக்கார், பயம் தேவையில்லை நமக்கு. எனவே நாம் ஆண்டவர் மனம் மாற நம்ம அழைக்கிறார். மனம் மாற அவர் பார்த்து ஆண்டி போவோமே. நம்ம கடவுள் பொறுமையா இருக்கிறாரு. சாம தான வேத தண்டம் ஃபர்ஸ்ட் கடவுள் தனியா சொல்லி பார்த்தாரு, இல்லை. குலமுதுவர்கள் இறைவன் நீதி தலைவர்கள் சொல்லி பார்த்தாரு, இல்லை. அரசர்கள் சொல்லி பார்த்தாரு, இல்லை. இறைவாக்கினர் சொல்லி பார்த்தாரு, இல்லை. இறுதிக்க தம் பிள்ளையான்னு சொல்லி பார்த்தாரு, இல்லை. இப்போ என்ன பண்றாரு, தம் இதயத்துல எழுதி வச்சு, எதாவது சொன்ன இல்லையா எசேக்கியேல, உங்க இதயத்துல நான் எழுதி வச்சிருக்கிறேன், இன்னும் யாரும் சொல்ல மாட்டாங்க உனக்கு பாடம், இப்போ இதயத்தை எழுதி வச்சுட்டாரு. நம்ம காத்துட்டு இருக்காரு, என் பிள்ளை மனமாரி வர மாட்டோம், ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. ஆண்டவருடைய காத்திருப்பை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். அப்பா நாங்கள் வந்துட்டோமா நாங்கள் என்று நம்முடைய பிழைகளுக்கு குற்றம் குறைகளுக்கு மனம் மாறி அவருடைய பாதம் அடைந்தால் நம்மை கடவுள் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். நன்றி, நான் சந்திப்போம்.